வாழ்வாதாரத்தை புடுங்கி இன்னொருத்தவங்க கையில கொடுக்குறாங்க. எங்க சொத்தை இந்த கடலாண்ட தான் கிடைக்குது. 500 கிலோமீட்டர் எங்களுக்கு, 500 மீட்டர் ஃபிஷர்மேனுக்கு, எங்களுக்கு 100 மீட்டர் கூட கிடையாது. இதே காலி பண்ணாக்கா நாங்க உயிரோட இருக்கிறதுலே பிரோஜனம் கிடையாது. அதுக்கு நாங்க சேர்த்தே தொலைவு இல்ல, 200 மீட்டர் இல்ல சொல்லி 200 மீட்டர் கூட இல்ல. அத கூட எங்களுக்கு மீட ஒதுக்கி என்ன செய்யறாங்க? வாழ இடம் இல்ல, பணம் பொதிக்கிறது தான் இடம்னு நாங்க சேர்த்துட்டோம்னா பொடிச்சிட்டு அவங்க எடுத்துட்டு போயிட்டோம். வாழ்க்கை அவசியம் கிடையாது. நாங்க வாழ்க்கை அவசியம் கிடையாது. எங்களோட வாழ்வாதாரம் வேணும். நாங்க போனா இருக்கிற நாங்க கவுர மாதிரி தொங்குவோம். போலீஸ்காரங்க சொல்றாங்க, போலீஸ்காரங்க எங்களை அடிக்கிறாங்க, ஒதுக்கிறாங்க. எடுத்து கேட்டாங்கன்னா 10-20 பேர் ஜெயில போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப மிரட்டுறாங்க. போலீஸ் அராஜகம் பண்றாங்க. லேடிஸ் அடிக்கிறாங்க. லேடிஸ் அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு யார் ரூல்ஸ் கொடுத்தது? எப்படி அவங்க லேடிஸ் மேல கைய வைக்கலாம்? லேடிஸ் எப்படி ஒரு போலீஸ் அடிக்கலாம்? பாதுகாப்புக்கு வந்தவங்க பாதுகாப்பு ஓட்டதான் கொடுக்கணும். அவங்க எப்படி அடிக்கலாம்? இப்ப எங்களுக்கு இந்த இடத்துல இப்ப எங்களுக்கு தேவைப்படாம இருக்கலாம். புயல் காலங்களில் நாங்க போட்டு எடுத்துட்டு எங்க போறது? நாங்க எங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகுறது? நாங்க எங்க பிள்ளைகள் எங்க சொத்து இந்த கடல்ல கல்லோர்கள் தான் கிடக்குது. எங்க சொத்து கல்லோர்கள் தான் கிடக்குது. நாங்க சொத்து சம்பாதிச்சு நல்ல நீர் எதுவும் வாங்கி வைக்கல. 500 மீட்டர் மீனவருக்கு சொந்தம் சொல்றீங்க. 500 மீட்டர் மீனவர் சொந்தம். 200 மீட்டர் 100 மீட்டர் இல்ல. இந்த இடத்துல மீனவருக்கு தரதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க நீங்க? எதுக்கு யோசிக்கிறீங்க நீங்க? ஏன் யோசிக்கணும்? இதை